ஹாய், ஹலோ, வணக்கம். காலமே எழும்பி அதிகாலையில் இந்த காகச்சத்தங்களும் கலகலவென்ற ஒரு குருவியலின் சத்தங்களையும் கேட்டுக்கொண்டு அந்த காலை பொழுது விடுகிறது. வார கீழே வீட்டு மல்லி காலமே எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வலிக்கிட்டாச்சு. நாங்கள் ஐஸுக்கு வச்ச ஃப்ரிட்ஜுக்கு வச்ச ஃப்ரீசர் தண்ணி கொண்டு போகிறோம். இது என்ன, இது கொஞ்ச நேரத்தில் என்ன உடனே கரைஞ்சிட்டுது. வெயிலுக்கு கரையுது என்ன உடனே. நாங்கள் இப்படியே ஒரு ஷாப்பிங் போகிறோம். இங்கே கொழும்புல பெட்டாவில் சோட்டி சாப்பிட போகிறோம். மேங்கோ ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இனிதான் வேற போகிறோம். என்ன சாந்தி? எனக்கு மேங்கோ ஷேக் ஃப்ரெஷ் மேங்கோ எல்லாம் போட்டு அடித்து ஐஸ்கிரீம், அதோட வந்து எக் இருக்குது உள்ளுக்கு, எக் பேஸ்ட்ரி. இந்த சோஸும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு. என்ன மாதிரி இருந்தது மில்க் ஷேக்? எவ்வளோ வாசம் வந்தது? 1150 ரூபா, ஸ்ரீலங்கன் ருபீஸ். நாங்கள் சோட்டீஸ் 2 எடுத்தனாங்க, 3 எடுத்தனாங்க. 3 சோட்டீஸும் ஒரு மேங்கோ ஷேக்கும் ஒரு அவகோடா ஷேக்கும். ரைட். பெட்டாவில் வெளியில் வச்சு இந்த மரக்கறிகள் விற்கினோம். அதை தான் நாங்கள் கொஞ்சம் மரக்கறி வாங்கி கொண்டு போவோம்ன்ட்டு மரக்கறி வாங்குகிறோம். தக்காளி பழம் 1 கிலோ வந்து 200 ருபீஸ். நானும் சாந்தியும் கதை பேசி கொண்டு போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு கொண்டு இப்போ ஆட்டோவில் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். ஆட்டோவில் கொழும்பில் வந்து நான் உடுப்பு துவைக்க போகிறேன். கனடாவில் வந்து நாங்கள் உடுப்புகளை என்னென்று துவைக்கிறதுன்னு சொன்னால் மெஷினை ஓப்பன் பண்ணி போட்டு வாஷிங் மெஷினை அதுக்கு தள்ளி போட்டு அது துவைச்சி தரும். அதுக்கு பிறகு ட்ரையருக்கு போடுறது. நான் கனடாவுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்னென்று துவைக்கிறதுண்டு. இப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் சோப்பு போட்டு டப்பில் தண்ணியை எடுத்து தான் நாங்கள் துவைக்க போகிறோம். இப்போ உடுப்பு வந்து ரெடியாக இருக்குது, நான் துவைக்க வேணும். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பனியாக இருக்கும் இங்கே இருக்கிறவைக்கு என்னடா இது உடுப்பு துவைக்கிறது எல்லாம் இந்த பிள்ளை காட்டுதுண்டு. ஆனால் எங்களுக்கு அங்கே கனடாவில் குளிருக்குள்ள நாங்கள் ஹேண்ட் வாஷும் துவைக்கிற நாங்கள் தான். இருந்தாலும் அநேகமான ஆட்கள் வந்து மெஷினுக்கு தான் போடுது நான் உடுப்பேன். எங்களுடைய ரூம் வந்து இந்த மேலே தான் இருக்குது. இப்படி இந்த படியால் ஏறி வரணும். இந்த படியால் ஏறி வந்தால் தான் எங்களோட ரூம் இருக்குது மேலே. கீழே நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குமாண்டு. இங்கே பாருங்கோ பூக்கண்டுகளை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு மஞ்சள் செவ்வரத்தம் பூ. இந்த பூக்கண்டு வந்து இந்த பூ வந்து மஞ்சள் பூ, செவ்வரத்தை மஞ்சள் கலர். ஓகே, நான் இப்போ உடுப்பு துவைக்க போகிறேன். அதுக்கிடையில் என்ன பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை கண்டேன். கருவேப்பிலை என்னென்ன பூக்கண்டு நிற்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. கனகாம்பரத்தை மறந்து போனேன். மல்லிகை மொட்டு, நானும் கொஞ்சம் மல்லிகை கண்டுகள் வாங்கி வச்சிருக்கிறேன். கனடாவில் போய் உங்களுக்கு என்ன மாதிரியான மல்லிகை கண்டு வடிவா உயிரோட வருதா வர இல்லையான்னு நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இது வந்து கத்தாழை. என்ன கத்தாழை? கத்தாழை. இது வந்து
நித்திய கல்யாணி என்ன இது வந்து 5 உரியமாகுமா? ஓ 5 உரியம். 5 உரியம் பூ பூத்து நிக்குது. இது வந்து ஒரு ரோஸ் என்ன? ரோஸா? ரோஸ் இல்ல, அது வேற. அது வேற ஏதோ. இது ஒரு எவர்கிரீன் இல்ல, அந்த மாலையல் கட்டுவி நம்ம அதுதான். இது சின்னக்கா வந்து கோயிலுக்கு மாலை கட்டினவா. இதுல இருக்கிறது துளசி என்ன? இது கரும்பு. ஓ இது கரும்பா? ஓ நைஸ். இங்க பாருங்க கரும்பு. கரும்பு என்ன மாதிரி வளர்ந்து நிற்குதுன்னு பாருங்க. கனடாவில எல்லாம் கரும்பு நாங்கள் வந்து கடையில் தான் வாங்குறது. இந்த கரும்பு கண்டே நாங்கள் பார்க்குறே இல்லை. கரும்பு துண்டு தான் பார்க்குறோம் நாங்கள். அங்கே கரும்பு கண்டெல்லாம் நாங்கள் பார்க்குறே இல்லை. இங்கே தான் நாங்கள் கரும்பு கண்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்குது. இது ஒரு விதமான ஒரு பூக்கண்டு, ஒரு பர்பிள் கலரில். இதுதான் எங்கட பகுதி. அங்கே இருக்கிறதெல்லாம் அடுத்த வேண்ட பகுதி. என்ன சாந்தி? லெட்ஸ் கோ. இதுல தான் நான் உடுப்ப ஊற விட்டுட்டு துவைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஃபிஷ் எல்லாம் அதையும் காண இல்ல, அதெல்லாம் உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கு. உள்ளுக்கெல்லாம் நித்திர கொண்டு ஓடிக்கிறேன். கொஞ்சம் நிக்குதுங்க கிட்ட கொண்டு காட்டுங்க. ஓகே பார்த்தாச்சு, மூடி விடுவோம். அது வெயில் போக வரைக்கும் வச்சாச்சு. சரி சரி. இதுல வந்து சின்னக்கா துளசி மாடம், துளசியும் வச்சு துளசிக்கு விளக்கம் வைக்கிறவா காலமே என்ன. இதுதான் கனடாவுக்கு கொண்டு வர்ற பூக்கண்டு. கனடாவுக்கு கொண்டு வர பூக்கண்டை மறைச்சி வச்சிருக்கிறேன். பாப்போம் அது உயிரோட வந்து சேருதோ என்னவோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். தோச்சு போட்டு இப்படித்தான் கொடி வலியெல்லாம் காய விடுது. இந்த டப்பை திறந்து இதுல எடுத்துட்டு இந்த கல்லில வச்சு சோப்பு போடணும். சரியா? உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் மர உரியா நான் எடுத்து போட்டு ஒழுங்கா பிறகு சோப்பை போடுறேன். இதுல வச்சு இப்படி கும்மி அடிக்கணும். இப்படி சாந்தி, இந்த சோப்பு பாத்தீங்களா இப்படி வருதுண்டு. நான் சொன்னேன் துவைக்கிறதுக்கு நல்லதுண்டு. இது இங்க பாத்தீங்களே, இது துவைக்கிறதுக்கு நல்லது. நான் என்ன சோப்பை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால், இங்கே கனடாவில் வாங்கி நான் ஐவரி என்ற சோப், அதைத்தான் நான் சாந்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தேன். நான் இப்படிதான் இந்த கொழும்புல இதை உடுப்பு துவைக்கிறோம். தள்ளி நில்லுங்க, சூற நிற்கலாம். ஓகே, மேலே படியால மேலே போய் காய போட போகிறேன். கொடியில் காய போடலாம், அதுலேயும் காய போடலாம். நான் வந்து கொடியில் காய போடுறேன். இதுதான் கொடி. கொடியண்டா இந்த வட்டியை கோல்த கொடி மீன்ஸ் ரெண்டு கேட்காதுங்க. என்னட்ட கொடியண்டா ஒரு கயிறு கட்டி உடுப்பு காய போடுறது. சரியா ஜான்சன்? இதுலேயும் காய போடலாம். இது எங்கட வீட்டையும் இருக்கு, அங்கே கனடாவிலையும் இருக்குது. இது கடையில் விற்கிறவ ஹேண்ட் வாஷ் பண்ணி போட்டு ஆக்கள் ஹேண்ட் வாஷ் குளத்தை காய போடுறதுக்கு இது இருக்குது. அங்கே இருக்கிற ரூமின் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எனி டைம் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணணும். மழை நல்லா பெய்யுது guys. Day 2 மழை நல்லா பெய்யுது. யானசன் நியூஸ் சந்திப்போ மழை. ஸ்ரீலங்கா கொழும்பு. இன்றைக்கு வந்து தேர்ஸ்டே. நாங்கள் ஒரு சீரடிக்கு போமண்டு வெளிக்கிட்டது. இங்கே கொழும்பில் மழை பெய்யுது. மழை நிக்கட்டும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். மழை முடிய விட்டு போவோம்ட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி மழை அடிக்குதுன்னு பாருங்க. மீண்டும் இன்னும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.